நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? இதுவரைக்கும் நீங்க செய்ய தவறின அல்லது கவனிக்காத மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன? இதுவரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெறாததற்கான காரணங்கள், மிக முக்கியமான நீங்க சரி செய்தே ஆக வேண்டிய காரணங்கள் என்னென்ன இருக்கு? இத பத்திலாம் தான் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெற்றி வெற்றிங்கிறோமே, வெற்றினா என்ன? அதுக்கான விதிகள் என்ன? உங்களுக்கு எது சரி வரும்? உங்களுக்கு எது வந்து சூட் ஆகாது? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வெற்றி விதிகள் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்ல நான் குடுத்துருக்கேன். இப்ப ஸ்க்ரீன்ல தம்ப்நெயில் தெரியுது இல்லையா? இந்த பாட்காஸ்ட்ட நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செலின்ரா, ரைட்டர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆல்கெமிஸ்ட். இத செய்யுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இந்த பாட்காஸ்ட்க்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு நீங்க முன்னேறணும், நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனா, எந்த விஷயத்துல உங்களுக்கு திறமை இருக்கு அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கா? அப்படின்னா, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆர்வம் எது? உங்களுடைய திறமைகள் எது? இந்த 2த்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய பேர் செய்ற தவறு என்னன்னா, இந்த ஆர்வம், திறமை இந்த 2 விஷயத்தையுமே வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. அது வந்து உங்களுடைய விருப்பம் தான், உங்களுடைய ஆர்வம் தான். ஆனா அந்த விஷயத்துல உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருக்கா? அப்படிங்கிறத நீங்க தெளிவா யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அத உங்களுடைய ப்ரொஃபஷனா, உங்களுடைய துறையா நீங்க தேர்ந்தெடுக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா, இந்த ஆர்வம்ங்கிற விஷயம் பெரும்பாலும் எப்படி தோன்றுது அப்படின்னா, மத்தவங்கள பார்த்து தான். அடுத்தவங்க இத செய்றாங்க. யாரோ இந்த வேலைய செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டாங்க. யாரோ இந்த துறையில ஈடுபட்டு பெரிய வெற்றியாளர் ஆயிட்டாங்க. அதனால நாமளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அடுத்தவங்கள பார்த்து தான் இந்த ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் தோன்றுது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்கப்புறமா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்திருக்கும். ஏன் இந்த 2 விஷயத்துல திரும்ப திரும்ப குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே பெரும்பாலும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, சின்ன வயசுல அவங்க அடிக்கடி பார்த்துட்டு இருந்த 2 ப்ரொஃபஷன் வந்து இதுதான். ஸோ அடுத்தவங்கள பார்த்து, அவங்க செய்ற விஷயங்கள பார்த்து, நம்ம டீச்சர் ஆனா நம்ம இப்படிலாம் பண்ணலாம், நம்ம டாக்டர் ஆனா நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் தோணுது. ஆனா அந்த ஆர்வம் வந்து அவங்களுடைய எதிர்காலத்துல, அவங்க வாழ்க்கையில, அவங்களோட தொழிலா, அவங்களோட துறையா, அவங்களோட ப்ரொஃபஷனா மாறணும் அப்படின்னா, அதுல அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, அந்த ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது. அதுக்கான திறமைகள், அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இந்த ஸ்கில்ஸ், திறமை இது வந்து 2 விதப்படும். ஒண்ணு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய திறமைகள். இன்னொன்னு நீங்க வளர்த்துக்கக்கூடிய திறமைகள். ஸோ இந்த ஆர்வம், திறமை இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, எங்க வந்து ஈகோ வருது அப்படின்னா, வேற யாராவது அவங்க கிட்ட, "நீ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆசைப்படுற வின் பண்ணணும்னு, நீ வந்து இதுல தான் ஜெயிச்சாகணும்ன்ட்டு இருக்கிற. ஆனா உனக்கு இந்த விஷயம் வந்து சரிப்படாது. நீ வந்து இதுக்கு தகுதி இல்ல. இல்ல உனக்கு இது வரல." அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, "ஐய்யய்யோ! நமக்கு இந்த விஷயத்துல திறமை இல்லன்னு சொல்ட்டாங்களே. ஐய்யய்யோ! நமக்கு இது வராதுன்னு சொல்ட்டாங்களே." அப்படின்னு வந்து ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. அத வந்து ரொம்ப பெர்சனலா எடுத்துக்குவாங்க. நீங்க அந்த மாதிரி செய்றீங்களா? உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கா? அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி, அடுத்தவங்கள பத்தி அனலைஸ் நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ, அத விட அதிகமா நம்மள பத்தி, நம்மளுடைய திறமைகள பத்தி நீங்க வந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லா வெற்றியாளர்களுக்குமே இருந்து வந்திருக்கிற ஒரு குணம் என்னன்னா, செல்ஃப் அனாலிசிஸ் பண்றது தான். அதாவது சுய ஆய்வு. உங்கள பத்தி நீங்களே யோசிச்சு, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, எதுல உண்மையிலேயே திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத வந்து நீங்க எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன பாட்காஸ்ட்ல என்னோட எல்லா பாட்காஸ்ட் கேட்குறப்பவும் ஒரு நோட் புக் நீங்க கையில வச்சுக்கோங்க. பேனா கையில வச்சுக்கோங்க. நான் சொல்ற விஷயங்கள அதில எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அத வந்து நீங்க ரீகேப் பண்ணி பார்க்குறப்ப, நீங்க திரும்ப படிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில அத செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த டைரிய இல்ல இந்த நோட் புக்க பார்த்து நீங்க அத வந்து நீங்க செயல்படுத்துறது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுடைய ஆர்வம், திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியதா நீங்க நினைச்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த திறமைகள்ல அது நீங்க எந்த அளவுக்கு அதில நீங்க கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு உண்மையிலேயே 100%, 200% அந்த துறையில உங்களோட திறமையில நீங்க வந்து திருப்தியா இருக்கிறீங்களா? இல்ல அத வந்து இன்னும் நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத வந்து நீங்க எழுதுங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடிக்கிறதுல, இல்ல வந்து எழுதுறதுல, ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா, இத எப்படி நீங்க உங்களுக்கு அதில எத்தன பெர்சன்டேஜ் உங்களுக்கு திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க, அவங்களோட உங்கள இப்ப நீங்க கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணுங்கன்னா, அவங்க வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிறாங்க, இல்ல இருந்திருக்கிறாங்க, அத வச்சு கிடையாது. எந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்டும், அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய படைப்புன்னு வச்சுக்கலாமா? சரி அவங்களோட படைப்புகளும், நீங்க செய்யற, இல்ல செய்யக்கூடிய, செய்திருக்கக்கூடிய
செய்யணும்னு நினைக்கிற ஒரு படைப்பு இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் ஒரு 3வது மனுஷங்களாக நினச்சிக்கிட்டு வேறு யாரையோ பற்றி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதா நினச்சிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். சப்போஸ் இல்லை அவங்கள விட நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோம், இல்லை வந்து ஒரு 50% தான் வந்து நமக்கு வந்து அது மேட்ச் ஆகுது, இன்னும் நம்ம வந்து திருத்திக்க வேண்டியது, இன்னும் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு உங்களோட மனசாட்சிக்கு தோணுச்சு அப்படின்னா அடுத்தது அதை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு துறையிலையுமே உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டாக இருந்தால் கூட 20,000 மணி நேரம், அதாவது 20,000 ஹவர்ஸ் நீங்கள் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நிறைய உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நிரூபிச்சும் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை இன்னும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் நீங்கள் பெட்டராக்கிக்கிறதுக்கு என்னென்ன விதமான பயிற்சிகள் பண்ணணும், யார்கிட்ட எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அட்டவணை போடுங்க. பல மனிதர்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே குழப்பம் வந்துடுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலேயே அவங்களுக்கு வந்து குழப்பம் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை மேம்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் சரியான வாழ்வியல் நிபுணர்களை நீங்கள் அணுக வேண்டியது அவசியம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கணும் இல்லை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத கற்றுத்தரது வாழ்வியல் நிபுணர்களுடைய வேலை கிடையாது. அதையும் மீறி அதை தவிர, அதுவும் தான், பட் அது தவிர நீங்கள் எப்படி வாழணும், உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா அப்படிங்கிறத கற்றுத்தரது, அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு நீங்கள் உங்களுடைய திறமைகள் எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க வேண்டியது, கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த ஒப்பீனியன் மேக்கர், உங்களுக்கு கருத்து சொல்கிறவங்க உண்மையிலேயே நிபுணர் தானா, உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கா, ஒருத்தர் வந்து அனலைஸ் பண்ண அவங்களால முடியுமா, உங்களை கரெக்டாக கைட் பண்ண முடியுமா. ஏன்னா நிபுணர்கள் எல்லாருமே வந்து நிபுணர்கள் ஆகிவிட முடியாது அப்படின்றதுனால, அந்த குவாலிட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூட செய்யாது அப்படின்றதுனால, நீங்கள் யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறீங்களோ அவங்கள வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா நிறைய சமயங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு இதுதான் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோட ஒரு விஷயத்தை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி சொல்கிறதுனால, அது எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் இல்லை சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்த மனிதர்களாக இருக்கலாம், அவங்களுடைய கருத்துக்கள் அது வந்து தப்பாக கூட முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயம் மிகப்பெரிய பிரபலமான அமிதாப் பச்சனுக்கே நடந்திருக்கு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு அவர் வேலைக்காக சென்ற பொழுது இன்டர்வியூக்காக போனப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கே வேலை பார்க்குற ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவரை வந்து நேர்முக தேர்வில் இன்டர்வியூ செய்கிற ஒருத்தர்னா அவருக்கு எந்த அளவுக்கு திறமை இருந்திருக்கும். உன்னோட குரல் சரியில்லை, உன்னோட குரல் வந்து வேலைக்கே ஆகாது, சரிப்பட்டே வராது, ரொம்ப மோசமாக இருக்குது, கேட்க முடியல அப்படின்னு அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணி அனுப்பி விட்டுட்டார். அந்த வேலை அவருக்கு கிடைக்கல. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறமா அவருடைய உருவத்தை விட, அவரது நடிப்பை விட, அவரது குரல் எந்த அளவுக்கு மக்களை வசீகரிச்சுட்டு எந்த அளவுக்கு அவரது குரலால் அவர் வந்து பிரபலமானாருங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ இதில் யார் மேலே தப்பு? அவர் வந்து எக்ஸ்பர்ட் தான், அந்த ஒப்பீனியன்ஸ் ஆன ஒரு எக்ஸ்பர்ட் தான், அவரோட துறையில் அவர் வல்லுநர் தான், நிபுணர் தான். ஆனாலும் ஒரு மனிதருடைய திறமையை அவரால் சரியாக கணிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் உங்களுடைய வெற்றியிலிருந்து நீங்கள் சறுக்கிறதுக்கு, நீங்கள் வெற்றி அடையாமலேயே போகிறதுக்கு ஒரு காரணமாகவும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால சரியான நிபுணர்கள் கிட்ட உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா துறைகளிலுமே இலக்கணத்தை மீறின பல விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நீங்கள் வந்து கர்நாடிக் மியூசிக்கே தெரியாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸை மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பெரிய சிங்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நடிப்பே வரலை, நடிக்கவே தெரியலனா கூட உங்கள் முகத்துக்கு ஏற்ற கரெக்டான ஸ்கிரிப்டை யாராவது ஒரு டைரக்டர் கொடுத்தாருன்னா நீங்கள் பெரிய நடிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே இந்த எக்ஸப்ஷனல்ஸ் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்குகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அடிப்படை திறமைகளை வச்சு மட்டும் அதில் வந்து நுணுக்கங்கள் தெரியலை அப்படின்னாலும், அதில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இல்லைனாலும் சாதாரணமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள்லேயே பெரிய ஆளானவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பிரபலமான எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அவருக்கு வந்து நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் வருமா. ஸோ அதை பற்றி கேள்வி கேட்குறப்ப, நான் வந்து சரியாக கதை எழுதுகிறேன், அந்த கதைகளில் சரியாக என்னுடைய உணர்வுகளை இல்லை அந்த கேரக்டர்ஸோட உணர்வுகளை நான் வெளிப்படுத்துகிறேன். கிராமரை சரி பண்ணுறதுக்கு எங்கெங்கே என்னென்ன வார்த்தைகள் அதெல்லாம் வந்து சரி பார்க்குறதுக்கும், என்னுடைய பேராகிராஃப்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கும் எனக்கு கவலையே இல்லைங்க. நான் ஒரு நல்ல எடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எடிட்டர் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வெற்றியாளர்கள், உண்மையாகவே வெற்றி பெற்ற பல பேரோட நிஜமான முகம். ஸோ அடிப்படையான உங்களுக்கு திறமை இருந்தால் போதும், அதை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு சரியான நிபுணர்கள் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா உங்கள் துறையில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்றலாம். மேலோட்டமாக பார்க்குறப்ப நிறைய வெற்றியாளர்கள் ஒரு தனி மனிதராக தான் உங்களுடைய கண்களுக்கு தெரிவாங்க. ஒரு எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இல்லை வந்து சினிமா துறையாகட்டும், உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப, இல்லை பிஸ்னஸ் நிர்வாகம் எதுனாலுமே எடுத்துக்கோங்களேன், வியாபாரம் எது வேணாலும் இருக்கட்டும், வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு தனி மனிதனோட வெற்றி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. கண்டிப்பாக அவங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிபுணரோ இல்லை ஒரு குழுவோ இருப்பாங்க. அவர் துறையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டோ இல்லை வந்து ஒரு டீமோ உங்களுக்கு இருப்பாங்க. அது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஆனால்
பப்ளிக்காக வெளிப்படையாக அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது. அவங்க வந்து ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நடிகர்னா அவர் ஒரு பிராண்ட், ஒரு வியாபாரி, ஒரு பெரிய கடையோட முதலாளினா அவர் வந்து அந்த அந்த தனி நபரே, அந்த இண்டிவிஜுவல் பர்சனே ஒரு பிராண்ட். அவங்கள வந்து அவங்க வெளியில் காமிப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கூடவே இருக்கிறதுக்கான சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அது வந்து வெளியார்களாகவும் இருக்கலாம், சில சமயம் அவங்களோட ஒய்ஃபாவோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பாவாவோ யாராக வேணா இருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு உதாரணம் நீட்டா அம்பானி. அவங்களோட கணவருக்கு தொழிலில் நிறைய சவால்கள், நிறைய பிரச்சனைகள் வர்றப்ப கூட நின்று ஹெல்ப் பண்ணது, அவரை கைட் பண்ணது நீட்டா அம்பானி தான். இந்த விஷயம் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏதோ அவங்க வந்து அவங்க கணவருடைய வெற்றியை மட்டும் அனுபவிக்கிறாங்க, அதை மட்டும் வெளிக்காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ நிறைய கணவர்களுக்கு, நிறைய ஆண்களுக்கு அவங்க ஒய்ஃபை ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட துறையில், ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸில் நிறைய பாரம்பரியம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தார், இல்லை ஒரு பெண் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட பெற்றோர் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஸோ ஒன்று உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிற யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு சிறந்த கைடாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா வெளியில் அதுக்குன்னு யார் உங்களோட ஃபீல்டில் கைட் பண்ணுறதுக்கு அதில் அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் உங்களுடைய கைடாக வச்சுக்க வேண்டியது, உங்களுடைய மென்டாராக நீங்கள் வச்சுக்க வேண்டியதும் அவசியம். இந்த இடத்துலையும் பெரிய ஒரு குழப்பம் வருங்க. சப்போஸ் உங்களுடைய பெற்றோராக உங்களோட வயசில் அதிகமானவங்களாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, பல சமயங்களில் அவங்க சொல்கிறத கேட்டுக்குவோம். ஆனால் அதே சமயம் உங்களோட வயசு குறைஞ்சவங்களா இல்லை உங்களுடைய மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு கேட்குறதுக்கு நிறைய ஆண்களுக்கு ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை வரும். அதை வந்து பர்சனலாக எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையை இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப இது சரி வராது, இது நஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னால், நான் முன்னேறதில் உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் முன்னேறதை பார்த்து நீ பொறாமப்படுற, நீ அதை கெடுக்கணும்னு நினைக்கிற, அதனால நீ என்னை தப்பாக கைட் பண்ணுற, அதனால நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் மென்டாராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டியது அவசியம். இன்னொன்று, இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களோட இன்ஸ்டிங்க்டை நீங்கள் நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்கள் இன்ஸ்டிங்க்ட் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் உங்களை மனதளவில் தயார்படுத்திக்கிறீங்களோ அந்த பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் வெற்றி பெறலை, நான் இன்னும் ஜெயிக்கலன்னு புலம்புறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரச்சனையும் இருக்குங்க. ரொம்ப பெரிய ஈகோ இருக்கும், இன்ஸ்டிங்க்டும் வேலை செய்யாது. உங்களுக்கு இன்ஸ்டிங்க்டும் இல்லை, நீங்கள் வந்து திறமையானவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கவும் மாட்டேன்றீங்க, எக்ஸ்பர்ட் சொல்கிறத கேட்கவும் மாட்டேன்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவது கஷ்டம். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. இந்த 2 முக்கியமான குணங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த 2 முக்கியமான குணங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் வெற்றியாளர்களாகவும் பிரபலமானவர்களாகவும் வளம் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காம்பினேஷன். உங்களுடைய எக்ஸ்பர்ட் சொல்கிறது, உங்களுடைய எக்ஸ்பர்ட் உங்களை கைட் பண்ணுறவங்க, உங்களோட மென்டார் சொல்கிறப்ப அதை வந்து நீங்கள் முழுமையாக கவனிக்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும், ஹாப்பியாக நீங்கள் வந்து வாழ்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ லிசன் பண்ணுங்கள், கவனிங்க. அவங்க சொல்கிறத கவனிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதில் உங்களுடைய இன்ஸ்டிங்க்டையும் உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டான பிக்சர் ஒன்று கிடைக்கும். அதை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க. உங்களுடைய ஆர்வங்களையும் திறமைகளையும் நீங்கள் செயலாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு துறையாகட்டும், எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே அளவுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, உங்களை வந்து அந்த வேலையை, அந்த துறையில் இனிமேல் நீங்கள் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்குற, இனிமேல் நீங்கள் அந்த துறையை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையை கொடுக்குற ஒரு தோல்வி. இன்னொன்று, வெற்றியை கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போடுற ஒரு சின்ன தோல்வி. இந்த 2த்துக்குமே வந்து பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மிகப்பெரிய தோல்வி அப்படின்னா அது வந்து அந்த துறையில் இனிமேல் உங்களுக்கு ஈடுபடக்கூடிய திறமையவே வந்து அது கேள்விக்குறியாக்கிறது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து யோசிங்க. கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, சாதாரணமாக எல்லா விஷயங்களிலையுமே வந்து எல்லா தொழிலையுமே வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது. இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி சொல்லுவோம், ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி மீடியம் ரிஸ்க் இருக்கிற சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லோ ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையுமே ஒவ்வொரு துறையிலையுமே அதுக்கேற்ற மாதிரியான சில ரிஸ்க் இருக்க தான் இருக்கும், சில தோல்விகள் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி சில தோல்விகளுக்கு உங்களுடைய மனசை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எனக்கு நஷ்டம் வந்தால் நான் அதை எப்படி சமாளிப்பேன், இதில் எந்த அளவுக்கு நஷ்டத்தை நான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் மனசில் ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் என்னவோ அதையும் வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ்லையோ இல்லை அந்த ஃபீல்ட்லேயோ வந்து நீங்கள் செயல்பட தொடங்கணும். அடுத்தது, நிறைய பேர் வாழ்க்கையில் தடுமாறக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஆர்வமும் திறமையும் பணத்தை தருமா,
உங்களது ஆர்வங்களும் திறமைகளும் அது பணமாக கன்வெர்ட் ஆகுமா, பணமாக கன்வெர்ட் ஆகலைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது, எனக்கு இவ்வளோ ஆர்வம் இருந்தோம் திறமை இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு ஒரு கட்டத்தில் வந்துடுறாங்க. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கல, கரெக்டாக வாழ்க்கையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா இது படுகுழியில் தள்ளக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேரை ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளுக்கெல்லாம் இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்காத ஒரு மனப்பான்மை தள்ளி விட்டுருக்குங்க. சில பேருக்கு அவங்களுடைய ஆர்வமும் திறமையும் இருக்கிற துறைகள் பணத்தையும் தரக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனால் பல பேருக்கு அவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாத துறைகளாகவும் ரொம்ப கம்மியான திறமை இருக்கக்கூடிய துறைகளாகவும் இருந்திருக்கு. அதை அவங்க எப்படி சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க, எந்த காலகட்டம் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா எப்படி தங்களுக்கு பிடிச்ச துறையில் தங்களுக்கு ஆர்வம் இருக்கிற துறையில் அவங்க வெற்றி பெற்றாங்க, தங்களுக்கு மிக குறைந்த திறமை இருந்த ஒரு துறையில் ஈடுபடும் பொழுது அதே திறமை மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிட்டாங்களா, இல்லைனா அதுக்கப்புறமா அந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்களா, கொஞ்சம் திறமையும் கொஞ்சம் கூட ஆர்வமுமே இல்லாத அந்த துறைகளில் எந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க ஈடுபட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையோட எந்த காலகட்டம் வரைக்கும் அந்த தொழிலை அவங்க செஞ்சாங்க, அதுக்கப்புறமா எப்படி சரியான துறைக்கு அவங்களுக்கு பிடிச்ச துறைக்கு மாறினாங்க, அதில் அவங்க முன்னேறினாங்களா இல்லையா அப்படிங்கிறத 2 மிக முக்கியமான நபர்கள் பிரபலங்களோட வாழ்க்கையை உதாரணமாக உங்களுக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாததாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயத்தை நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது இல்லை யாருக்கு அனுப்புனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், கர்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.